இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏப்பா எல்லாரும் நிப்பாட்டுங்கப்பா, யாரும் வேலை செய்யக்கூடாது. எல்லாரும் வாங்க வாங்க. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா, சரிங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் உடனே கிளம்பி வரேன். என்ன மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? இல்லை, ஒன்றும் இல்லை மாமா, நான் கொஞ்சம் வெளியே மட்டும் போயிட்டு வந்துடுறேன். இல்லை மாப்பிள்ள, ஏதோ பயப்படாதுன்னு சொன்னீங்களே, அதனால கேட்டேன். இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. சகல, நானும் வரப்பா. வாங்க, போயிட்டு வரோங்க. நீங்க இதெல்லாம் கோர்ட்ல வச்சுதான் பேசி தீக்கணும். இந்த டாக்குமெண்ட் இவரோட அப்பா பேர்ல இருக்கு. அதை வச்சுதான் நான் ஆக்ஷன் எடுக்க முடியும். நீங்க தகராறு பண்ணாம வேலை செய்யற ஆளுகளை எல்லாம் கூட்டு போயிடுங்க சார். அதுதான் உங்களுக்கு நல்லது. சார், என்ன விளையாடுறீங்களா? இடத்துக்கு சொந்தக்கார இவரு சார். போலி பத்திரத்தை காமிச்சவங்களை வெளியே போக சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை சார். சார், நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு இந்த இடத்துல பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போங்க, அங்க வச்சு வாதாடுங்க. இப்ப இந்த இடத்த காலி பண்ணுங்க. காலி பண்ணா என்ன சார் பண்ணுவீங்க? அப்புறம் போலீஸ் யாருன்னு நாங்க காட்ட வேண்டியதா இருக்கும். மரியாதையா போயிருங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. கான்ஸ்டபிள், வேலை செய்யறவங்களை எல்லாம் அனுப்பிச்சுடுங்க. போங்க போங்கப்பா, போங்க போங்க. கிளம்புங்க. நீங்களும் கிளம்புங்க சார். சார், இதெல்லாம் ரொம்ப அநியாயம் சார். ரொம்ப அராஜகம் பண்றீங்க. இடத்தோட ஓனரையே வெளியே போக சொல்றீங்க. எங்க போலாம்? இல்ல சார், அவங்க பாட்டுக்கு பேசிட்டே போறாங்க. விடுங்க, பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றி சார், சொன்ன மாதிரியே அவங்களை விரட்டி விட்டுட்டீங்க. சார், இனிமே ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். எப்பா சரல, அந்த இன்ஸ்பெக்டர் சேட்டாள் போல இருக்குப்பா. அதான் அவனுக்கு சாதகமா பேசிட்டு இருந்தானா? இவனுக்கு எல்லாருமே களவாணி பசங்க போல இருக்குப்பா. இப்ப என்னப்பா பண்றது? ஃபங்க்ஷனுக்கு இன்விடேஷன் அடிச்சாச்சு, சிலைக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, மினிஸ்டர் வேற வரன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த இட பிரச்சனை இருக்கேப்பா. என்னப்பா பண்ணலாம்? பேசாம ஒண்ணு பண்ணலாம், வேற ஒரு நாள் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா? இல்லைங்க, குறிச்ச தேதியில் சில திறப்பு விழா நடந்தே ஆகணும். என் அம்மாக்காக செய்கிற விஷயம் அது, அதில் எந்த தடையும் வந்துடக்கூடாது. இந்த சேட்டுக்கிட்ட இந்த டாக்குமெண்ட் எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். எப்படிப்பா வாங்குறது? என்னாச்சு, பணம் கிடைச்சதா? இல்ல சந்திரா, எங்கேயும் கிடைக்கல. நாங்களும் நாயா பேய அலைஞ்சு பார்த்துட்டோம். என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னம்மா பண்ண சொல்ற? அமௌண்ட் ரொம்ப பெருசு. அமௌண்ட் பெருசுதான் மாமா, ஆனா அதுக்கேத்த ஆளுங்களும் இருப்பாங்கல்ல. சந்திரா, நம்ம ஏரியால நிறைய பணக்காரங்க இருக்காங்க, ஆனா எல்லார்கிட்டயும் லிக்விட் கேஷா இருக்காதுல்ல. அதான் இங்க பிரச்சனையே. அப்படின்னா நம்ம பிளான் சொதப்பிருச்சா? இல்ல, இதுலயும் நமக்கு சாதகமா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம்? என்ன நடந்திருக்கு? அந்த சேட்டு மகன் போய் அந்த இடத்துல பிரச்சனை பண்ணி வேலை செஞ்சுட்டு இருந்த ஆளுங்க எல்லாரையும் துரத்தி விட்டுருக்கான். சூப்பருங்க, அருமையான வேலை பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடைஞ்சல் நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அது கரெக்டா நடந்துருச்சு. அந்த சேட்டு பையன் தான் போன் பண்றான். எடுத்து பேசுங்க. பணம் சீக்கிரமா ரெடி ஆயிடும்னு சொல்லுங்க. இருங்க. சொல்லுங்க சேட்டு. என்ன சார், எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? எல்லாம் ரொம்ப கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு பணம் என் கைக்கு வந்துடுங்க. பணம் தானே, நாளைக்கு கரெக்டா உங்க கைக்கு வந்துரும். டவுட் ஒண்ணு இல்லையே சேட்டு, எந்த டவுட்டும் இல்ல. நாளைக்கு பணம் கரெக்டா உங்க கையில இருக்கும். நான் அவரோட லொகேஷனை உங்களுக்கு அனுப்பி விடுறேன், உங்க பேரையும் சொல்லிடுறேன். நீங்க நேரா போய் வரத அனுப்புனாருன்னு சொன்னீங்கன்னா பணத்தை கொடுத்துருவாரு. ரொம்ப நன்றிங்க. இப்படி வழிய வந்து ஹெல்ப் பண்றீங்களே, இதுல உங்களுக்கு ஏதாவது நாங்க மிஸ்டர் சிவனாண்டி என்னுடைய கம்சனம் மிஸ்டர் பஜன்லால் கொடுத்துருவாரு.
நான் நல்ல பார்ட்டிகளை அவருக்கு புடிச்சு கொடுக்கறதுல ஒரு ஏஜென்ட். உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். நீங்க ஒரு பெரிய கையின்னு சொன்னாங்க. அதான் உங்க பேரை நான் ரெஃபர் பண்ணேன். நீங்க கொஞ்சம் கரெக்டா நடந்துக்கணும், ஓகேவா? நீங்க ஆக்சுவலா பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி மிஸ்டர் சிவனாண்டி, நீங்க போய் பணத்தை வாங்கிக்கங்க. சரிங்க, தேங்க்ஸ். சித்தப்பா, ஏய் மவனே, சித்தப்பா, அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கடா மவனே. ஆமாங்க. இல்லனா இப்படி கரெக்ட் டைம்க்கு ஃபோன் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்வானா? சரி, முதல்ல போங்க, போய் பணத்தை வாங்கிட்டு வாங்க. சரி சரி, வாங்க போலாம். அப்பாடா, நல்ல வேளை பணம் கிடைக்க போகுது. மவனே, ஆ? வீடு என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? ஆமா சித்தப்பா, அந்த பஜன்லால் நிஜமாவே கொஞ்சம் பெரிய கை போல இருக்கு சித்தப்பா. என்ன வட்டிக்கு மேல வட்டி வாங்கி அதை வட்டிக்கு விட்டு கொள்ளை அடிச்சா வீடு இவ்வளவு பெருசா தான் இருக்கும். வாங்க உள்ள போவோம். சரி வா போலாம். கதவு கூட நமக்கு சதி பண்ணுது மவனே. வாங்க. சார், யார் நீங்க? பஜன்லால் செட்டை பார்க்கணும். சிவனாண்டி வந்திருக்குன்னு சொல்றீங்களா? வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவர்கிட்ட சொல்றேன். சரி, உட்காருங்க சித்தப்பா. ஏன் மவனே, நாமளும் ஒரு நாள் இந்த பஜன்லால் சேட்டு மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் ஈஸியா டீல் பண்ற மாதிரி டெவலப் ஆகணும் மவனே. என்ன சொல்ற? கொஞ்ச நாள் பொறுங்க சித்தப்பா, இதை விட பெருசா வருவோம். மவன் தான் மவன் தான். अरे अरे आओ சிவராண்டி. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆ, என்ன சாப்பிடுறீங்க? ஸ்வீட், லஸ்ஸி, ஆலு, பாப்பட், பன்னீர், என்ன வேணும் சொல்லுங்க. சேட்டு, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், எங்களுக்கு பணம் தான் வேணும். அரே, பணத்தியா சாப்பிட முடியும்? பணம் ஃபார் லைஃப், ஃபுட் ஃபார் ஸ்டமக், சம்ஜே? அப்புறம் என்ன மேட்டர் சொல்லுங்க. புரோக்கர் வரதன் சொல்லியிருப்பாரு, அர்ஜென்டா ஒரு 50 crores வேணும். சொன்னா மணி நாட் மேட்டர், வட்டி இஸ் த மேட்டர். நம்ம கிட்ட பணம் டயத்துக்கு டெலிவரி கொடுப்போம், ஆனா இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் பெருசு. உங்களுக்கு அதே ஓகே தானே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்துறோம். 4 பைசா வட்டி. நோ ப்ராப்ளம் சேட்டு. இத பாருங்க, 50 கோடி கடன் வாங்குறோம், இந்த 4 பைசா வட்டி கொடுக்க மாட்டோமா? வெரி குட். உங்களுக்கு எப்போ காசு வேணும்? நீங்க இப்பவே கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே. இப்பவே முடியாது, பணம் அங்கங்கே நிக்குது, நாங்க கலெக்ட் பண்ணி ஒன்னாக்கி கொடுக்கணும். அமௌண்ட் பெருசு இல்லையா, 50 crores. அதனால அரேஞ்ச் பண்றதுக்கு மிட் நைட் ஆயிடும். எங்களுக்கு ஆனா காலையில 9 மணிக்கு பணம் வேணும். ஆமா, நோ ப்ராப்ளம்.